அடுத்தது, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை நாங்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கட்சியும் வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலையும் சொல்லிட்டு வர்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன். சமூக நீதிக்கு எதிரான ஒரு பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார்கள். நாங்கள் கேட்பது சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற சர்வே, சென்சஸ் கிடையாது. சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும். இது கர்நாடகா உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு, அதாவது சர்வே நடத்துவதற்கு மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது சமூக நீதிக்கு அவர்கள் செய்கின்ற துரோகமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். கர்நாடக அரசு 2வது முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இப்போது 75 விழுக்காடு அது வேலைகளை முடித்திருக்கிறார்கள். இன்னும் 15 விழுக்காடு தான் இருக்கிறது. இந்த விடுமுறை நாட்களுக்கு பிறகு அதை முடிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதே போன்று இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அதன்படிதான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் மாநிலம் எடுத்து முடித்திருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்களும் கேட்கின்றோம்.